வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் தான் முதலாக மஹிந்த ராஜபக்சேவை சுற்றி பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வலை என்கின்ற அடிப்படையில் ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அனுரா ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக மஹிந்த ராஜபக்சேவை கைது செய்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருந்தேன். தற்பொழுது மஹிந்தாவின் வலதுகரம் என்று சொல்லப்பட்ட ஒருவரை லஞ்ச வழக்கில் கைது செய்திருக்கிறது காவல்துறை. கைது செய்திருக்கிறது என்கின்ற விடயத்தை விட அவரிடமிருந்து பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அது மஹிந்த ராஜபக்சேவுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய களமாக அமையுமா என்கின்ற கேள்வி இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றது. இந்த காணொலியில் அதை குறித்த தேடலோடு பயணிப்போம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். இது நான் உங்களிடம் அடிக்கடி எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றுதான். மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தி பின்னப்பட்டிருக்கக்கூடிய வலை என்கின்ற ஒரு விடயத்தை முன்பு நான் சொல்லியிருந்தேன். அதை எதற்காக சொல்லியிருந்தேன் என்றால், சீனாவிலிருந்து அனுரா அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வந்தது என்கின்ற செய்தி ஊடகங்களில் வந்தது. அது என்ன அழுத்தம் என்றால், நீங்கள் மஹிந்த ராஜபக்சே மீது எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து அனுரா அவருக்கு சீனாவினால் கொடுக்கப்பட்டது என்கின்ற செய்தி உண்டு. எப்பொழுது அது நடந்தது என்றால், அனுரா அவர்களை அரசாங்கம் அந்த வீடுகளிலிருந்து அவரை வெளியேற்றிய பொழுது இது போன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக செய்தி உண்டு. ஆனால் அப்பொழுதே ஒரு கருத்து கசிந்து கொண்டு இருந்தது. மஹிந்தாவை அவர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து அரசு சிக்கனத்தின் அடிப்படையில் வெளியேற்றுகிறது என்று சொல்லப்பட்டால் கூட மஹிந்தாவின் மீது ஒரு கண்ணை வைத்திருக்கிறது இந்த அரசு என்றுதான் குறிப்பிட்டார்கள். காரணம், எப்படி ரணில் விக்ரமசிங்கே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரோ, அதுபோன்று மஹிந்த ராஜபக்சேயும் விசாரணை என்கின்ற கோணத்தில் அழைக்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். இப்படி ஒரு பயம் மஹிந்தாவுக்கு இருக்கிறது, மைத்திரிக்கு இருக்கிறது, மன்ற முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு இருக்கிறது. எனவேதான் அவர்கள் அனைவருமே ரகசியமாக பேசக்கூடிய களங்களும் எப்படியாவது இந்த ஆட்சியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் அவர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கட்டியிருக்கக்கூடிய விடயத்தையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் ஒன்றிணைகிறார்கள் என்றால் அனுரா அவர்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லது அது குறித்த செய்திகளை பார்த்து அவர்கள் பயந்திருக்கிறார்கள் என்பது நிஜம். இப்பொழுது மஹிந்தாவை மையப்படுத்திய வலையின் முதல் புள்ளி எழுதப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்வியாகத்தான் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது. நேவிஸ் வன்னியராட்சி இவர்தான் மஹிந்தாவின் மிகவும் வலதுகரமாக திகழக்கூடியவர். இவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்றதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக இவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கேவை எப்படி அரசு சார்பில் அந்த ஆட்சி அந்த சிறப்பு புலனாய்வு துறை சார்பில் நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று அழைத்து அவரிடம் விசாரிப்பது போல விசாரித்து ஒரு 4 மணி நேரத்திற்கு மேல் அவரிடம் விசாரித்து அதன் பின்பு ரணிலை கைது செய்தது எப்படியோ அப்படித்தான் இந்த வன்னியராட்சி அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையை சிறப்பு புலனாய்வு துறையை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. அவர்கள் அவரை அழைத்திருக்கின்றார்கள் விசாரணைக்கென்று. அவரை பொறுத்தமட்டில் நம்மை விசாரணைக்குத்தானே அழைக்கிறார்கள், நான் முன்னாள் ஜனாதிபதி, இன்றும் இலங்கை அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சேவின் வலதுகரமாக திகழக்கூடியவன், எனவே என்னை எப்படி அவர்கள் விசாரணைக்கு அழைத்துவிட்டு கைது செய்ய முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் விசாரணையில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். விசாரணை தொடர்கின்றது.
விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்கின்ற பொழுதே மஹிந்த ராஜபக்சேவுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு நெருடலாக இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் எதற்காக விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்க வேண்டும். ஆனால் விசாரணை முடிவில் வன்னியராட்சி அவர்களை சிறப்பு புலனாய்வுத்துறை கைது செய்திருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவல் மஹிந்த ராஜபக்சே வகையராக்களை ஆட்டங்காண செய்திருக்கும் என்பதுதான் நிஜம். வரலாற்றை பதிவு செய்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களும் இதைத்தான் உண்மையாக இருக்கும் என்று பதிவிடுகின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் யார் யார் பெயரை சொல்கின்றார்களோ அவர்களையும் அந்த கைது வளையத்திற்குள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயத்தின் பின்னணியும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், அதாவது மக்களிடமிருந்து பணத்தை பெற்று ஊழல் செய்தார். அந்த பணத்தை அவர் தான் சார்ந்து எடுத்துக்கொண்டு மக்கள் பணத்தை ஊழல் செய்த காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஊழல் யாரை மையப்படுத்தி நடந்தது, யார் இதற்கு அனுமதி கொடுத்தார், ஊழல் செய்யப்பட்ட பணங்கள் யாருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது போன்ற பல கேள்விகள் எழும்புகின்றன. எனவே அரசு இந்த விடயத்தில் தீவிரமான ஒரு விசாரணையை முடுக்கிவிடும் என்பதுதான் நிஜம். அதற்கான களங்களோடு தான் அரசின் நகர்வுகள் இருக்கிறது என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது அரசு எடுத்திருக்கக்கூடிய விசாரணை வளையத்திற்குள் இந்த வன்னியராட்சி இப்பொழுது வந்துவிட்டார். இவரிடம் எப்படி பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவரை சார்ந்தவர்களை சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு நகர்வை இந்த அரசும் அரசை சார்ந்தவர்களும் எடுத்திருக்கின்றார்களோ அதுபோலத்தான் இந்த வன்னியராட்சி அவர்களிடமும் விசாரணை செய்து வன்னியராட்சி அவர்களுடைய வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் யார் யாரை கைது செய்யலாம் என்கின்ற கணக்கீடுகளை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். வன்னியராட்சி சொல்லக்கூடிய பதிலில் அல்லது ஒருவேளை வன்னியராட்சி அப்ரூவராக மாறக்கூடிய ஒரு களத்தை எடுத்துவிட்டால் அது மஹிந்தாவிற்கு பெரும் சிக்கலாக மாறும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. எனவே தற்பொழுது உள்ள சூழலில் மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய கைதுக்கான களத்திற்கு பாதை போடப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தாலே உண்மைகள் தெரிவர தொடங்கும். விசாரணை முடுக்கிவிடப்பட்ட பின்பு தினமும் ஒவ்வொரு செய்திகள் வரும். அது சார்ந்த தேடல்களை நாம் அறிகின்ற பொழுது மஹிந்தாவின் கையில் எப்பொழுது விலங்கு மாட்டப்படும் என்பதை குறித்த செய்திகளை நாம் அறியலாம். நன்றியுடன் இன்பா.